நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பண்ணைக்கு குஞ்சு வந்திருந்தது. கிட்டத்தட்ட 7 மணிலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. 11:30 கேட்டதான் வந்திருந்தது. பாருங்க, எல்லாம் எடுத்து உள்ளே கொட்டிகிட்ருக்குறாங்க ஒவ்வொரு பண்ணையாக. ஒரு பாக்ஸுக்கு வந்து 80 குஞ்சு இருக்கும். குஞ்சு பொரிச்ச உடனேயுமே நமக்கு ட்ரேயில் போட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. பண்ணைக்கு வந்துடும். நாங்கள் அதுக்கு முன்னாடி பண்ணையில் வந்து பேப்பர் விரித்து லைட்டெல்லாம் செட் பண்ணி விட்டு ப்ரூடிங் கேஸ் ப்ரூடிங் தான் போடுறோம். கறி போடுறதில்ல, எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். இது பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தம் நம்ம பண்ணைக்கு ஒரு 6010 குஞ்சு வந்திருந்தது. உங்களுக்கு சரியாக காட்ட முடியல, ஏன்னா ஃபோனை வந்து கேமராவை ஆன் பண்ணி விட்டு வீடியோ ஆன் பண்ணி விட்டு மொபைலில் பேக்கெட்டில் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பண்ணையில் குஞ்சு இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் பாயெல்லாம் எடுத்து நல்லா சுருட்டி விட்டு அடுத்த பண்ணை பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி கிட்டத்தட்ட 38 பாக்ஸ் இறக்குனாங்க ஒரு பண்ணைக்கு. பாருங்கள், எல்லாம் எடுத்து ஒவ்வொரு இதாக கொட்டணும். நம்ம வீசி போட்டாலும் ஒன்றும் ஆகாது இந்த குஞ்சுகளுக்கு. இது வந்து ப்ராய்லர் சிக்ஸு. இது எல்லாமே எடுத்து நானும் டிரைவர் அண்ணா கூட வந்தவர் எல்லாருமே கொட்டிகிட்டு இருந்தோம். ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்து கொட்டிட்டு அந்த மஞ்சியும் எடுத்து போட்டுட்ருந்தேன். ஏன்னா அந்த 6 மஞ்சி இருந்ததுன்னா சைடு கேப்பு கிடச்சிக்கலாம். நாளைக்கு வேக்சின் வேறு போடுது. ஒரே ஃபஸ்ட் நாள்லேயே வேக்சின் போடணும் நம்ம பண்ணைக்கு. ஃபோனு ஜோப்பில் போட்டிருந்தங்காட்டி உங்களுக்கு சரியாக காட்ட முடியல. அதுக்குள்ளே கரண்ட்டு வேறு போயிடுச்சு. இங்கே பாருங்கள், கரண்ட்டு போனோடனே சவுண்டை பாருங்கள், அப்பா காதே அடைச்சி போச்சு. நல்ல வேலை குஞ்சு இறக்கி தீனி போட்டதுக்கப்புறம் கரண்ட்டு போயிடுச்சு. சரியான சவுண்டு. அதுக்கப்புறம் கரண்ட் வந்தோடனே பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே இத்தனை போல் எல்லாமே தீனி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ப்ளஸ்ஸு தண்ணியுமே நெப்பிளில் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் டிங்கரில் வைக்கிறதில்ல. இந்த கம்பெனியில் வந்து எப்பயுமே நாங்கள் டிங்கரில் வைக்கிறதில்ல. கிட்டத்தட்ட 13 பேட்சாக டிங்கரில் வைக்கிறதில்ல. பாருங்கள், பார்த்தா பொரிச்சு வந்திருக்குது. முட்டையிலேருந்து 22 நாள் காத்திருந்து பொரிச்ச உடனேயுமே நம்ம பண்ணைக்கு ட்ரெயினில் வச்சு அனுப்பிச்சுட்ருவாங்க. ஒரு சில பேர் இந்த கோழி பண்ணைனா கொஞ்சம் எல்லாம் தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ. பாருங்கள், என்ன சவுண்டு பாருங்கள், அப்படியே கேட்கவே இனிமையாக இருக்குது. நம்ம அந்த குருவிய சவுண்டு மரத்தடியை போய் உட்காந்தோம்னா அந்த குருவிய சவுண்டு கேட்போம் இல்லையா, அதே மாதிரி. ப்ளஸ் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பேட்சில் மட்டும் எங்களுக்கு 5 கருப்பு குஞ்சு வந்துருந்தது. பாருங்கள், இது கருப்பு குஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு பேட்சும் ஒன்று தான் வரும். இந்த டைம் 5 கருப்பு குஞ்சு வந்து